ஹாய் ஹால், இன்றைக்கி சிம்பிளான ஒன் பாட் ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? நாங்கள் வந்து 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். கழுவி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சிட்டோம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதை நல்லா உருகிறதுக்குள்ளவே நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எல்லா ஸ்பைசஸும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டோம். ஜீரகம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். அதுதான் இந்த ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா அழகாக புரிஞ்சிடுச்சு. இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 250 கிராம் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நாங்கள் 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம். அதாவது டபுள் த அமௌண்ட் அப்படியே தண்ணி எடுத்திருக்கோம். அந்த தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதி விடணும். ஸோ இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு. நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போடணும். நாங்கள் வந்து பச்சை மிளகா ஃபஸ்ட்டே போட மறந்துட்டோம், அதனால் இப்போ தண்ணியில் போடுறோம். நீங்கள் ஃபர்ஸ்டே கூட அந்த நெய்யிலே கூட பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை நல்லா மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒன் பாட் ஜீரா ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் கூட போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஸோ நாங்கள் அதெல்லாம் போடலை. நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொரிச்சிட்டு இதுக்கு மேலே போட்டு கொடுத்தோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும்.